வளமைக்கு மாறான ஒரு தலைகீழான சம்பவம் என்னென்று நான் சொல்கிறேன். இந்த சிறுவர்களின் அத்துமீறின செயற்பாடுகளுக்கு ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டது தான். இலங்கையினுடைய ஒரு பிரதேசத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை செய்திருக்கிறார். அவருடைய வித்தியாசமான சிறுவர் தினம் கொண்டாடி இருக்காங்க. என்னென்னு சொன்னால், வீட்டிலிருந்து வரைக்க பாருக்கு போயிட்டு தண்ணி போத்தலுக்கு சாராயம் பண்ணி விட்டு கொண்டு வந்து சிறுவர் எங்கட கலாச்சாரத்தில் எங்களுக்காக பட்டையடித்து தங்களோட வாழ்க்கையே கருக்கிறாங்கலாம் எங்களுடைய பெற்றார். அப்போ ஒவ்வொரு விட வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் வருதுன்னா அப்பா அடுத்து சொல்கிறார், ஓகே வாரீங்களா, சரி நல்லது, அப்போ வாரேன் மச்சான். அப்போ டியூட்டி ஃப்ரீயில் பார்த்து ஏதாவது சிவாசுகள், ஜோனிவோக்கர்கள், ஜெக் டேனியல்கள் கொண்டு வான்னு சொன்னால் பிள்ளை களவு கூட ஒரு உளப்பிரச்சனை தான். ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுடைய களவெடுக்கிறான்டா, இல்லை வயதானாக்கள் கூட வயதானால் இன்னொரு ஆளுடைய திருடுதண்டா, என்னுடைய வியூவில் அது ஒரு உளநோய். இந்த பாடசாலையில் உளவல ரீதியாக பயிற்றப்பட்ட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருக்கணுமா, அதுக்குரிய கவுன்சிலிங் ரூம் இருக்குதா, மாணவர்கள். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான காணொலியில் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து கலியுகத்தில் எல்லாமே தலைகளாக மாறிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அண்மையில் 2 சம்பவங்கள் நடந்திருக்குது. உங்களுக்கு ஒரு பரபரப்பான சம்பவங்கள் 2. ஒன்று வந்து ஒரு இறப்பு சம்பவம், இன்னொன்று வந்து ஒரு வளமைக்கு மாறான ஒரு தலைகீழான சம்பவம் என்னென்று நான் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் வந்து சிறுவர்கள் அவர்களது உரிமைகள் தொடர்பான நிறைய சட்டங்கள் வந்து இலங்கை உட்பட எல்லா நாடுகளிலும் இருக்குது. இங்கே கூட இருக்கப்படுறதும் இந்த சிறுவர்களின் அத்துமீறின செயற்பாடுகளுக்கு ஆசிரியர்களின் கைகள் கட்டப்பட்டது தான் மாணவர்களுக்கு இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு வன்முறையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இப்படியான விமர்சனங்கள் வரைக்கும் 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று வந்து இலங்கையினுடைய ஒரு பிரதேசத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை செய்திருக்கிறார். அவருடைய தற்கொலைக்கு இது சிறுவர்களின் ஒரு சிறிய தண்டனையை வழங்கினதாலையும் அதனுடன் தொடர்பான அந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளால் அவர் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலை செய்திருக்கலாம்ன்ற ஒரு விமர்சனம் நடக்குது. நான் எந்த இடம் எங்கே ஒன்றுமே சொல்லலையேன்னு சொன்னால் இதை பற்றி நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டிருக்கிறேன். அது வடிவாக கிடைச்ச ஒன்று மேலதிகமான தகவல் ஃபுல்லாக சொல்லுவேன். உண்மையாக அதுவும் தெரியாது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டிருக்குது. அப்படி என்று சொன்னால் ஒரு நூதனமான முறையில் சிறுவர் தினம் என்றால் சாதாரணமாக சிறுவர்களுக்கு இனிப்பு பண்டங்கள் அப்படி இப்படி கொடுத்து எல்லாம் ஒரு கொண்டாடப்படுறது வளமை. இலங்கையினுடைய அம்பலாங்குட பிரதேசத்தில் இந்த வருடம் ஓயில் எடுக்கிற படியல், காப்போதா சாதாரண தரத்தில் இந்த வருடம் பரீட்சைக்கு தோட்டம் இருக்கிற படியல் ஒரு வித்தியாசமான சிறுவர் தினம் கொண்டாடி இருக்காங்க. என்னென்னு சொன்னால், வீட்டிலிருந்து வரைக்க பாருக்கு போயிட்டு தண்ணி போத்தலுக்கு சாராயம் பண்ணி விட்டு கொண்டு வந்து சிறுவர் தினம் கொண்டாடி இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுடைய சிறுவர் தினங்கள் எப்படி இருக்கும். சிறுவர் தினம் கொண்டாடினோண்டே எனக்கு சந்தேகம் உண்மையாக. இப்போ போத்தில் எடுத்து சிறுவர் தினம் கொண்டாடுற அளவுக்கு சிறுவர்களின் மனோநிலை மாறி இருக்குது. இது யாரில் பிள்ளை, இது எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கப்படுது, சிறுவர்கள் என்ற ஆக்கள் யார், ஏன் அவர்களுக்கு மட்டும் இப்படி சிறப்பு சலுகைகள் என்றதை பற்றி இந்த காணொளி ஆராயிருக்குது. கட்டாயம் ஒவ்வொரு பாடசாலை மாணவர்களுக்கும் இது பிரயோசனம், முக்கியமாக பெற்றோர்களுக்கு பிரயோசனம். நீங்கள் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கேக்க இருந்த மாதிரி தான் உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் என்று நினைக்கிற அந்த மனோபாவமே முதலாவது பிள்ளை. எல்லாத்தையும் இந்த காணொலி ஆராய போது கட்டாயம் பெற்றோர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. முழுமையான வரைக்கும் காணொலியை பகிர்ந்து விடுங்க. வாங்க ஒரு அருமையான காணொலிக்குள்ள போவோம். சரி, சிறுவர்கள் என்றால் ஏன் இவ்வளவு சிறப்பு சலுகைகள் என்று நிறைய கேட்கலாம் நீங்களே. எல்லாரும் மனுஷர் தானே, அது என்ன சிறுவர்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை என்றால் அதுக்கு விடியாது தான். ஏனென்றால் அவர்கள் சிறுவர்கள் ஒரு விபத்து நிலைமையிலேயோ அல்லது ஒரு அனர்த்த நிலைமையிலேயோ இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய தரப்பினர் என்று இருக்கும். அதில் சிறுவர்களும் ஒரு ஆள். மற்ற சிறுவர்கள் என்ற ஆக்கள் வந்து மூளை வளர்ச்சி வந்து சாதாரணமாக அவர்களுடைய விருத்தி வந்து குறைவு. எங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரண்டல் ஓப்பன் சொல்கிற அந்த மூளையினது தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கிற ஆற்றல் கூட உண்மையாக அது சரியாக கம்ப்ளீட் பண்ண 22, 23 தொடக்கம் 26 வயது வரைக்கும் எடுக்கலாம் என்று ஆய்வு சொல்லுது. அதாவது அவைக்கு எது சரி, எது பிழை, எது நல்லது, எது கெட்டது என்று தெரியாதாக்கள் சிறுவர்கள். எனவே அவை இலகுவாக ஆபத்துகளுக்கு சிக்கக்கூடும் என்றதால் அவர்களை வந்து பெண்கள், சிறுவர்கள், கர்ப்பிணிகள், வயோதிபர்கள் மாதிரி அந்த சிறுவர்களையும் ஒரு முக்கியமான கேட்டகரிக்கு உள்ளடக்கப்பட்டிருக்குது. இந்த சிறுவர்கள் என்ற ஆக்கள் யார் என்று சொன்னால் என்ன வயது குரூப் என்றா சாதாரணமாக 18 வயதுக்கு குறைஞ்சாகலன்னு சொல்லுவினோம். ஆனால் சட்ட ரீதியான ஏற்பாடுகளில் ஒரு சட்டம் சொல்லும் 16, ஒரு சட்டம் சொல்லும் 14. உதாரணமாக திருமண வயதில்லை வந்து இப்போ எத்தனை வயதுக்கு மேலே திருமணம் முடித்து இருக்கலாம் என்றால் அதுக்குரிய வயதெல்லைகள் இருக்குது. 18க்கு மேலே என்று இருக்குது. சில சட்டத்தில் வந்து 16 இருந்து
16க்கு பிறகு லிவிங் டுகெதரில் இருக்கலாம். அதாவது 16 தொடக்கம் 18 அந்த லிவிங் டுகெதர் அப்படி சட்ட சிக்கல்களும் இருக்குது. சில சட்டம் சொல்லுது 14 என்று சொல்லுது. அப்போ சிறுவர்கள் என்றால் ஏனென்று சொன்னால் அவர்கள் இலகுவாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தரப்பினர் என்றதால் அவைகளில் ஒருத்தரும் கைதொடக்கூடாது அப்படி இப்படி என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கப்பட்டிருக்குது. முதலாவதாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இந்த அம்பலாங்குட பிரதேசத்தில் சேர்ந்த சிறுவர்கள் வந்து சிறுவர் தினம் என்னத்துக்கு கொண்டாடுறது? சிறுவர் தினம் என்றால் அவர்களுக்குரிய ஒரு போட்டிகளை வச்சு அவர்களை மகிழ்வாக வச்சிருக்கிறது. உண்மையாக எங்களை நாட்டில் இந்த சிறுவர் தினம் எல்லாம் தேவையாண்டு பார்த்தா இலங்கை போன்ற நாடுகளில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சிறுவர் தினம் தான். ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளைப் போல இல்லாமல் அவர்கள் பார்ட் டைம் வேலைக்கு போகிறதும் இல்லை, பெற்றார்களின் ஊதியத்தில் முழுமையாகவே ஒரு ஒட்டுண்ணி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த சிறுவர்கள். ஒட்டுண்ணி என்றது விருந்து வழங்கி, அதாவது யார்கிட்ட அந்த நன்மையை பெற்று அவைக்கு நன்மை செய்யணுமோ தீமை செய்யணுமோ தெரியாது, முழுமையாக நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு குரூப் தான் அல்லது கேட்டகரி தான் இந்த சிறுவர்கள். ஒவ்வொரு நாளுமே பெற்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இவர்களுக்காகவே அர்ப்பணித்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேஷன் அவர்களுக்குரிய எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கேக்க அவர்களுக்கு இங்கே வந்து 7 மாணவரை 2வது திருமணம் சந்தர்ப்பவசங்களை தவிர்த்து மற்றபடி பெருசாக இல்லை எங்களோட கல்ச்சரில். வெளிநாடுகள் அப்படி இல்லை. அவர்கள் பெற்றோர் திருமணம் முடிப்பினும் பிறகு இன்னொரு ஆளை மாதிரி பண்ணுவினும் லிவிங் டுகெதரில் இருப்பினும். அப்போ அவர்களுக்கு சிறுவர் தினம் ஒன்று தேவை. ஏன்னு சொன்னால் அவை இருந்துட்டு தான் தங்களுடைய அப்பாவை போய் பார்ப்பினும் அவர்கள் பரிசு பொருட்களை வழங்கி கௌரவிப்பினும். எங்களோட கலாச்சாரத்தில் எங்களுக்காக பட்டையடித்து தங்களோட வாழ்க்கையே கருக்கிறார்கள்லாம் எங்களுடைய பெற்றார். அப்போ ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு சிறுவர் தினமாகத்தான் கொண்டாடப்படுது. விஷயம் அது இல்லை. இந்த சிறுவர் தினத்துக்கு ஏன் போத்தில் கொண்டு வரணும்? அதாவது முந்தியெல்லாம் ஒரு ஈச்சங்க மாங்க நெல்லிக்காய் ஏதாவது கொண்டு போகிறேன்டாலே பொக்கருக்கு கிடந்தா அதை என் ஷர்ட்டு கயர் பிடிக்குது அப்படி இப்படி ஏன் நீ வரைய அங்கே போனி கிணத்துக்கு விழுந்தா என்ன செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு நெட்டு படிவிலும் முந்தி எங்கேயும் கண்டுட்டாலே உடனே நீ ஏன் அன்றைக்கு அந்த ஈச்சம்பத்தைக்கு பக்கத்தில் நின்ற நீ ஏன் ஈச்சம்பளம் பிடுங்கி நீ அதுக்கு பாம்பு கடிச்சா என்ன செய்கிறேன்னு சொல்லி எத்தனையோ அடிகள் விழும். டியூஷன் கட் பண்ணி நின்றாலும் எத்தனையோ அடிகள் விழும். இன்றைக்கு சிறுவர்கள் போயிட்டு ஒரு வைன் ஷாப்பில் போய் அதை என்ன மதுபானத்தை எடுத்து அதுக்கு தண்ணி பொத்திலுக்கு கொண்டு வந்து விட்டு ஏதோ மனத்திற்கு போல் வகுப்பில் அது கதை லீக் ஆகிட்டது. பிடிபட்டு 4 பேரும் எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிச்சிருக்கணும் பிள்ளைகள். இந்த மனோநிலை எங்கே இருந்து வந்தது? அதான் இந்த காணொலி. இந்த மனோநிலை எங்கே இருந்து வந்தேன்டா வேறு ஒரு இடம் இருந்து வரையில நீங்கள் நினைக்கிறீங்களா வேறு எங்கேயாவது இருந்து வந்திருக்க மாட்டேன்? இல்லை, இது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக கொண்டு வந்தது அந்த வீட்டு சமூகமும் அந்த பெற்றோர் தான். நீங்கள் சிலவளை கடுப்பாகக்கூடும் ஏன்னு சொல்லி நாங்கள் ஒரு போத்தில் என்ற விஷயம் அல்லது அந்த மதுபானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் எப்படி கையாளுறோம்ன்றது எங்களுடைய குழந்தைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். உதாரணமாக அப்பா தங்களுக்கு பக்கத்தில் இருந்து சர்வசாதாரணமாக அம்மாவோட கதைச்சு மது இறந்துறாருண்டா அவர் யோசிப்பார் இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையாக்கும், எதிர்காலத்தில் நானும் இப்படி செய்யலாம்ண்டு. அதை விட வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் வருதுண்டா அப்பா அடுத்து சொல்கிறார் ஓகே வாரீங்களா, சரி நல்லது, எப்போ வாரேன் மச்சான். அப்போ டியூட்டி ஃப்ரீயில் பார்த்து ஏதாவது சிவாஸுகள் யோனிவோக்கர்கள் ஜெக் டேனியல்கள் கொண்டு வான்னு சொன்னால் பிள்ளை யோசிக்குமா இது ஒரு நார்மல் விஷயமாகும். அப்போ இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் அடிக்கிறது நார்மலாகும். சரி அப்பா எந்த நேரங்களில் குடிக்கிறார்? அப்பா ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் அம்மாண்ட பர்த்டேண்டா குடிக்கிறார், எல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு அப்பா எடுத்து பாவிக்கிறார். எங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வு என்ன நிகழ்வு? சிறுவர் தினம், நாங்களும் வேண்டி அடிப்போம் என்ற ஒரு மெனோனியில் தான் அவர்களுக்கு வந்திருக்கும் என்று நான் சிந்திக்கிறேன். ஆனால் இது ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறி. அதாவது இதுக்குள்ள கன பேர் வெயில் விட்டுருக்கணும். யாருன்னு சொன்னால் அந்த வைன் ஷாப்பில் அதை வித்தாளில் இருந்து இதை கண்டும் காணாமல் அவர்கள் போகிறத பார்க்காம இருந்த மற்ற பிள்ளை எக்கேடுபட்டு போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு சமூகமும் உருவாகி இருக்குது. ஏன்னு சொன்னால் அதை கேட்க போனாலும் பிரச்சனை, அடியெலும்புலும் குரூப்பில் வச்சு விரட்டுவாங்க. அப்போ இப்படியான பிரச்சனைகள் அவையும் கேட்கல போல் ஏதோ பிடிபட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா சரி இப்படியெல்லாம் செய்கிறாங்களோ அப்போ ஆசிரியர்களும் இருக்கத்தானே வேணுமென்று பார்த்தால் ஆசிரியர்களது கைகள் கட்டப்பட்டிருக்குது. சாதாரணமாகவே பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாதுன்றா நான் இப்போ கொஞ்சம் முன்னே ஒரு லோயரோட காய்ச்சன் பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது எங்கே சட்டம் இருக்குன்னு என்ன சட்டம் என்று கேட்க அவர் சொன்னார் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை யாருக்குமே யாரும் அடிக்கக்கூடாதானே நிறுவனே என்ன அதில் என்று. உண்மையாக அதுதான் சட்டம். ஆனால் நாங்கள் படிக்கிற காலங்களில் எங்களுக்கு விழுந்த நெற்றுப்படிகளும் ஒற்றே அடி தண்டனைகளும் ஆசிரியர்கள் மீதான ஆசிரியர்கள் மாணவர்கள் மீதான அதீத கவனமும் தான் இன்றைக்கு ரோட்டில் நிற்காமல் ஏதோ சர்வசாதாரணமாக 4 விஷயம் கதைக்கக்கூடிய மாதிரி உருவாக்கி இருக்கண்டா அவர்கள்ட உண்மையாக அந்த அவர்கள் போட்ட கடிவாளம் தான். ஆனால் இப்போ ஆசிரியர்கள்ட அந்த
கைகள் கட்டப்பட்டிருக்கான்றது மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். இன்னும் ஒரு விஷயம், இப்போ கிட்டடியில் தண்டனைகள் சட்டக்கோவை என்று சொல்கிறது ஃபீனல் கோர்ட்னு சொல்லி அதில் தான் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் என்ன தண்டனைகள் என்று வழங்கப்படும். கிட்டடியில் ஒரு சரத்து சேர்க்கப்பட்டிருக்குது, மாணவர்களுக்கு சரீர ரீதியான தண்டனைகள் வழங்கப்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். சரீரம் என்றது உடலில் அடிக்கிறதோ இதன்றதோ மனநோக பேசுகிறதோ சரீரத்தை பற்றி தான் கதைச்சிருக்கு. இன்னும் சைக்காலஜிக்கலும் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். யாராவது சட்டம் தெரிஞ்சாக்கள் தான் சொல்லுங்க. உளவியல் ரீதியான ஒரு ஆளை வந்து ஃபிசிக்கலாக அடிக்கிற மட்டும் இல்லை தானே, கெட்ட வார்த்தைகளால் திட்டுறது, மனநோக திட்டுறதும் கூடாது. மாணவர்களுக்கு கையே வைக்கலான்னு சொல்லி நிறைய சட்டங்கள் இருக்குது. மனித உரிமைகள் சட்டத்தில் கூட ஹியூமன் ரைட்ஸில் தான் நிறைய இருக்குது. ஒரு ஆள் வந்து இப்போ எங்கேயும் வாழலாம் இந்த ஒரு நாட்டின் பிரதேசத்தில், அப்படி கணக்க விஷயங்கள் இது. மனித உரிமைகள் ஒரு பெரிய கடல். அதில் சிறுவர்களுக்கு வந்து சரியான சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. அவையில் 7 மாணவரை நாங்கள் அவையில் மனம் புண்பட நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ இலங்கையில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஏற்கனவே தண்டிக்கப்பட்டது மாணவர்களும் திருந்தினார்கள். இப்போ மாணவர்களுக்கு சரீர ரீதியான தண்டனைகளை கொடுக்கக்கூடாண்டா மாற்று ஏற்பாடாக என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதாவது அந்த பிரதேசத்திலே அல்லது அந்த பாடசாலையில் உளவளம் ரீதியாக பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் இருந்து, இப்போ உதாரணமாக களவு கூட ஒரு உளப்பிரச்சனை தான். ஒரு மாணவன் இன்னொரு மாணவனுடைய களவெடுக்கிறான்டா, இல்லை வயதானாக்கள் கூட வயதானால் இன்னொரு ஆளுடைய திருடுதண்டா, என்னுடைய வியூவில் அது ஒரு உளநோய். இன்னொரு ஆளுடைய களவெடுக்கிறது வந்து அவருக்கு பிரச்சனை. அப்போ அவர்களை நாங்கள் கவுன்சிலிங்குக்கு உட்படுத்த வேணும். இப்போ பாடசாலையில் பிரம்புகள் எடுக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு, சரி கையால் அடிக்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பாடசாலையில் உளவள ரீதியாக பயிற்றப்பட்ட கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருக்கணுமா, அதுக்குரிய கவுன்சிலிங் ரூம் இருக்குதா, மாணவர்களுக்குரிய அந்த இடவசதிகள் இருக்குதா, அவர்களுடைய கவுன்சிலிங் செஷன்ஸ் எப்படி போகுது, அதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இலங்கையில் இன்னுமே சிஸ்டங்கள் மேக் பண்ணப்படவில்லை. இந்த அரசாங்கம் அதை செய்யும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக மாணவர்களுக்கு அடிக்கக்கூடாதுன்றதில் உண்மைதான். ஏன்னு சொன்னால், ஒரு விதத்தில் பார்த்தால் 5-6 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு நேர்த்திகள் வச்சு குழந்தை பிறந்தாக்களுக்கு தான் அவர்களோட அருமை தெரியும். பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே அடிக்காதாக்களுக்கு மற்றாக்கள் அடித்தால் பெற்றாருக்கு கோபம் பாரது வளமை, அதொன்றும் பிழை இல்லை. ஆனால் ஒரு காலத்திலையுமே பிள்ளை ஒரு சிறு தவறு விடையக்க அதை ஆசிரியர் தண்டிக்க அந்த ஆசிரியரை நாங்கள் மனநோக நடக்கிறதோ, அல்ல அந்த ஆசிரியரை மானவங்கப்படுத்துகிறதோ, அந்த ஆசிரியரை பிள்ளைன்ற கால வைக்கிறதோ இந்த கலியுகத்தின் அழிவுக்குரிய அத்திவாரம். இது மட்டும் இல்லை, சில கேடுகட்ட ஜன்மங்கள் என்ன செய்யும் என்றால், செவி வழி கிடைத்த தகவல்களை கிடைக்குது. எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களோட சில ஃபேவராக இருப்பார், அது இன்னொரு ஆசிரியருக்கு ஈகோவாக இருக்கும். அந்த ஆசிரியர் என்ன செய்வார் என்றால் மேனிப்புலேஷன் செய்வார். அவர் ஏதாவது குரல் வித்தைகள் காட்டி அந்த ஆசிரியருக்கு எதிராக ஏனைய மாணவர்களை தூண்ட செய்வார். இதுகள் கூட இன்னொரு ஆசிரியரை, ஒரு நல்ல ஆசிரியரை, அவர் தவறான முடிவுகளை எடுக்க தூண்டுகிறதா என்றும் சந்தேகம் வருது. இது வந்து சாதாரணமாக எல்லா சமூகங்கள்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனை. என்னென்னு சொன்னால், ஃபேவரிசம் என்று சொல்கிறது. இப்போ ஒரு கலைஞரில் ஃபேவரிசம் இருக்குது, ஒரு யூடியூபர்கள் இருக்கும், ஆசிரியர்களுக்கு இருக்கும், ஒவ்வொரு தொழிலையுமே இருக்கும், ஒரு அலுவலகத்துக்கு இருக்கும் ஃபேவரிசம். அந்த ஃபேவரிசமும் அதுக்கு எதிராக மாணவர்களை திரட்டுறதும் வந்து ஆசிரியர்களை இன்னும் அவர்களுக்கு சமூக அக்கறை இல்லாமல், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆசிரியர் நண்பர்கள் இருக்கிறார்கள். சொல்லுவேன், நாங்கள் இப்போ படிப்பிக்கிறீர்கள், எங்களுக்கு இப்போ கிளாக் வேலையெல்லாம் தந்துடாக்கு 16-17 ஃபைல் இருக்குது, அதை விட சாப்பாடு கொடுக்கணும், மத்தியானம் அதை படம் எடுத்து அனுப்பணும், இப்படி நாங்கள் இப்போ படிப்பிக்கிற வேலையை விட வேறு வேலையெல்லாம் கூட பார்க்குறோம் என்று சொல்லி ஆசிரியர்களுக்குரிய அந்த சமூக அக்கறை இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்களால் குறைக்கப்பட்டிருக்கா என்றதும் நாங்கள் இந்த காலத்தில் சிந்திக்க வேண்டி கிடக்குது. எத்தனையோ ஆசிரியர்கள் மாணவர்களை சிறிய என்னதான் சட்டங்கள் இருந்தாலும் மனம் பொறுக்காது, இவன் இப்படி பிளவிட்டுட்டானே என்று சொல்லி 2 வார்த்தைகளாவது சொல்லிக்க அதுக்கு பெற்றார்கள் ஆற்றுற எதிர்வினையால் நிறைய ஆசிரியர்கள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் சில பேர் தங்களுடைய உயிரை கூட மாற்றிருக்கிறதாக தகவல்கள் சொல்லுது. இது சம்பந்தமாக நான் உறுதிப்படுத்தின காணொளி என்று வெகு சீக்கிரம் போடுவேன், அதை வடிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள கைகள் கட்டப்பட்டிருக்குது, அல்லது அவர்களுக்குரிய அந்த மாற்று உபாயம், நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் செஷன்ஸ், அந்த உள ஆற்றுப்படுத்தல்கள் பாடசாலைகளில் ஏற்படுத்தப்படாதது தான் இன்றைக்கு கட்டாக்காளி நாதாரிகளாக வெளியில் மாணவர்கள் அநேக மாணவர்கள் வாரதுக்கு காரணம் என்றதை யாரும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சமூக அக்கறையும் குறைவு. மற்றவன் பிள்ளை எக்கேடுபட்டாலும் பரவாயில்லை, எந்த பிள்ளை பௌத்திரமாக இருந்தால் காணுமென்ற நாங்கள் நாளைக்கு எந்த பிள்ளையும் போய் அந்த கட்டாக்காளியாக வார அந்த மாணவன் சமூகத்திலான் வாழப்போது
போகுதுன்றதை மறந்து மற்றவன்ற பிள்ளைகள் அக்கறையும் இல்லை. அப்படி மற்றவன்ற பிள்ளைகள் அக்கறைப்பட்டு சொன்னால் அது அந்த பெற்றார் வந்து எந்த பிள்ளையை பற்றி நீ என்ன கதைக்கிற, நீ பொத்திட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு இந்த எங்களுடைய கலாச்சாரம் சமூகங்கள் எல்லாமே மாறி இருக்கு. உண்மையாக இது ஒரு பெரிய பரிசுகேடு. இது எப்போ திருந்த போதோ தெரியாது. ஆனால் 2 சம்பவம் நாங்கள் கொஞ்சம் விழித்தள வேண்டும். சிறுவர் தினத்துக்கு போத்தில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் மாணவனை தண்டித்ததால் ஏற்பட்ட அந்த விளைவால் தான் தவறான முடிவு எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது எந்த இடம் எந்த பெயர் ஒன்று நான் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு கதை ஒன்று வருது, சமூக ஊடகங்களில் இப்படி ஒரு கதை ஒன்று பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. நான் பார்க்குறத சொல்லுறேன். ஆனால் இது உண்மை. நிறைய பேர் மன ரீதியாக ஆசிரியர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கடைய கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, எனக்கு என் தேவையில்லாத மாதம் முடிய சம்பளம் வரும், போனாச்சு, படிப்பிச்சாச்சு, லெசன் பிளான் எழுதியாச்சு என்ற கட்டத்தில் இருக்கிறது வந்து பெரிய ஒரு சாபக்கேடு. நாங்கள் படிக்கிற ஆழத்துலாம் எங்களுக்கு விழுகிற அடி, நான் A-லெவலில் கூட அடி வாங்கியிருக்கிறேன். தவறு விட்டு தான் அடி வாங்கியிருக்கிறேன். நான் படித்தது சென்ட் ஜோன்ஸ் காலேஜ். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் டிசிப்ளின்ண்டா அப்படி என்று சொல்லி சில பாடசாலைகள் இருக்குது. சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் AL கூட அங்கே எங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்களா, அசம்பிளி நடக்க ஒரு ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கும். சைட்டில் வந்து ப்ரிஃபெக்ட்ஸ் வந்து இப்படி நிற்பாங்கள, அந்த நீட்டு கதிரை போட்டிருக்கும், அந்த ஹாஸ்பிட்டல் வழியே போட்டிருக்கிற மாதிரி அந்த ஒரு இருக்கமைப்பு தான் போட்டிருக்கும் நீட்டு. அதில் எல்லோரும் வந்து அமைதியாக இருப்போம். யாராவது கதைச்சா ப்ரிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்து கொண்டு நிற்பினோம். பார்த்து கொண்டு நின்றுட்டு முதலாவதாக மேடையை விட்டு இறங்கி ஆசிரியர்கள் மெதுவாக போவார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவ அணித்தலைவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள்ட பவர் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அவை வந்து கூப்பிட்டு எங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் எல்லாம் தெரிவினோம். அதுதான் அந்த காலத்தில் அப்படி ஒழுக்கமாக இருந்தது. இன்றைக்கு ஆசிரியர் அடித்தா எந்த பிள்ளைக்கு நீ ஏன் தொட்ட நீ என்று கேட்குற ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுகளெல்லாம் கேட்க. ஒரு ஆசிரியர் இப்படி நெச்சு கொண்டு தன் உயிரை மாய்ப்பாருண்டு அவற்றை மனம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். இந்த சமூகம் தான் இவரை கொலை செய்திருக்குது. இந்த சமூகம் தானே கொலை செய்திருக்கு. வேறு யார் கொலை செய்திருக்கு? நீங்கள் சொல்லுங்க. ஒரு மாணவன் சிறுவர் தினம் கொண்டாடுறதுக்கு போத்தில் எடுத்து கொண்டு வரான்டா, அது ஆற்ற பிள்ளை, பெற்றாருடையும் சமூகத்தினதும் பிள்ளையும் தானே. அது ஒரு சர்வசாதாரணமாக காண்பிச்சது யார்? அந்த பிள்ளைக்கு. பிள்ளை கெட்ட வார்த்தையால் கதைக்குதுண்டா, அதுக்கு யார் காரணம்? அது கேட்டதை தான் கதைக்கும். அப்போ வந்து பிள்ளை தான் கேட்குறதை தான் வெளியில் சொல்லுமென்று சொல்கிறது. சிறுவர்கள் தொடர்பாக இலங்கை என்ற நிலவரம் முக்கியமாக எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி ஓரளவுக்கு அலசி இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்களோட கருத்தை போடுங்க. இது எப்படி வெளிநாடுகளில் எப்படி கையாளுகிறார்கள் என்றதையும் மறக்காமல் போடுங்க. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுண்டு நீங்கள் நினைக்கிறீங்களன்றதை மறக்காமல் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுக்கு அடிக்கக்கூடாதுன்றதில் எனக்கு முரண்பாடு தான், அடிக்கக்கூடாது தான். ஆனால் அவர்களுக்குரிய உள ஆற்றுப்படுத்தலுக்குரிய ட்ரெயின்ட் டீச்சர்ஸ், பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள், அவர்களுக்குரிய கவுன்சிலிங் செஷன்ஸ் எத்தனை தரம் கண்டக்ட் பண்ணப்படுது என்றதை அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஆரம்பத்தில் பாடசாலை சுகாதார ஆய்வுன்னு சொல்லி PHIs ஆகிய நாங்கள் வந்து ஒரு பாடசாலையில் போய் ஆய்வு செய்கிறது. அதில் கேட்போம், உளவள ஆலோசனைகள் தொடர்பாக பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை என்று கேட்போம். கேட்டால் என்ன நினைக்கிறீங்கள்? சில வேளை ஒரு ஸ்கூலில் ஒன்று கூட இருக்காது. அப்படியான நிலவரத்தில் அடிக்காமையும் விட்டுட்டு அதுவும் இல்லாமல் என்றால் என்ன செய்கிறதுண்டு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் சட்டம் சொல்லுது அடிக்காது என்று. ஃபீனல் கோர்ட்டில் வேறு வந்துட்டுது, சரீர தண்டனைகள் வழங்குறது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி வந்துட்டுது. என்ன தான் செய்கிறது ஆசிரியர்கள்? நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாமென்று. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் கூட கருத்துக்களை கீழே போடுங்க. தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னது, நிறைய சமூக அக்கறையோட நிறைய காணொலிகளை நான் உருவாக்குறேன். அந்த உத்வேகம் வந்து நிறைய பேர் என்ன சந்தாதாரர்களை நினைச்சிருக்கணும்னு சொல்கிறேன். அந்த உத்வேகம் வரும். மறக்காமல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. கட்டாயம் லைக் பண்ணி போட்டு ஒரு சின்ன கமெண்ட் ஒன்றை போட்டு விடுங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று வருமா, இவர் இப்படி சொல்லிக்கார், நான் இதை கேட்டு நடக்க வேணும்னு சொல்லி. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.